நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்ப்பா, இந்த சர்வ வல்லமையுரா நீங்க வெளிப்படுவீங்களே, எப்ப வெளிப்படுவீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க வெளிப்படுவேன்னு சொல்றீங்களே, எப்ப வெளிப்படுவீங்க? எப்ப ஆண்டவர் அப்படி வெளிப்படுவார் தெரியுமா? நம்மளால ஒண்ணுமே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலைமை இருக்கும். பாத்திருக்கீங்களா? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது சகோதரி, உங்களால எதையுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு கட்டத்துக்கு நம்ம நின்று இருப்போம். நம்முடைய பணத்தை கொண்டு எதையும் செய்ய முடியாது. நமக்கு இருக்கிற சொந்தங்கள், நமக்கு தெரிந்த பெயர் பெற்ற மனுஷர்கள் பேசினா கூட அந்த காரியத்துக்கு என்ன பண்ண முடியாது, சரி செய்ய முடியாது. சில குடும்பங்கள்ல பிரச்சனை, எத்தனை ஊழியக்காரரை கொண்டு போய் உட்கார வச்சாலும் ஊழியக்காரர்கள் பேசி முடிச்சுட்டு வெளியே சொல்லுவாங்க, ஒன்னும் எங்களால செய்ய முடியல. மனுஷர்களால் செயல்பட முடியாத இடங்களில கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ளவராய் செயல்பட ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்ப்பா, இந்த சர்வ வல்லமையுரா நீங்க வெளிப்படுவீங்களே, எப்ப வெளிப்படுவீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க வெளிப்படுவேன்னு சொல்றீங்களே, எப்ப வெளிப்படுவீங்க? எப்ப ஆண்டவர் அப்படி வெளிப்படுவார் தெரியுமா? நம்மளால ஒண்ணுமே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலைமை இருக்கும். பாத்திருக்கீங்களா? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது சகோதரி, உங்களால எதையுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு கட்டத்துக்கு நம்ம நின்று இருப்போம். நம்முடைய பணத்தை கொண்டு எதையும் செய்ய முடியாது. நமக்கு இருக்கிற சொந்தங்கள், நமக்கு தெரிந்த பெயர் பெற்ற மனுஷர்கள் பேசினா கூட அந்த காரியத்துக்கு என்ன பண்ண முடியாது, சரி செய்ய முடியாது. சில குடும்பங்கள்ல பிரச்சனை, எத்தனை ஊழியக்காரரை கொண்டு போய் உட்கார வச்சாலும் ஊழியக்காரர்கள் பேசி முடிச்சுட்டு வெளியே சொல்லுவாங்க, ஒன்னும் எங்களால செய்ய முடியல. மனுஷர்களால் செயல்பட முடியாத இடங்களில கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ளவராய் செயல்பட ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா.